வணக்கம். காலை 10 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலளிக்க உள்ள தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ். ஜாக்டோ ஜியோவின் ஒரு பிரிவினர் இன்று வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்த நிலையில் கள தகவலை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன். தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிப்பது தொடர்பாக செய்தியாளர் சுசித்ராவும், ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது இன்று அமலாக்கத்துறை முன்வைக்க உள்ள வாதங்கள் பற்றிய தகவல்களுடன் செய்தியாளர் மதனும், 3 நாள் பயணமாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உதகை வருவது தொடர்பாக செய்தியாளர் ஐயாசாமியும் இணைந்துள்ளனர். அவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போராடும் விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது மத்திய அரசு. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் முண்டா ஆகியோர் பங்கேற்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சந்தித்த GK வாசன் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் வழங்கும் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். வரும் 23ஆம் தேதி சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். மக்களவை தேர்தல் தொடர்பாக 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று மீண்டும் விசாரணை. அமலாக்கத்துறை வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு. பவானி ஆற்றில் வெளிநபர்களை மூழ்கடித்து கிராம மக்கள் கொலை செய்வதாக புகார் தெரிவித்த இயக்குநர் பாக்யராஜ். நுகர்வோர் அமைப்பு சார்பில் பாக்யராஜ் மீது காவல்துறையில் புகார். மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே பாஜக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டதால் பரபரப்பு. குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு தடம் புரண்ட என்ஜின் உடனடியாக அகற்றம். அதிகாலை 3 மணிக்குள் தண்டவாளமும் சீரமைக்கப்பட்டதால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு இல்லை. கோவை மருதமலைக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையில் சிறுத்தையின் நடமாட்டம். வாகன ஓட்டுநர் பதிவு செய்த வீடியோவால் பரபரப்பு. கோவையில் கைதான மை V3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனுக்கு 1 நாள் போலீஸ் காவல். பந்தய சாலை காவல் நிலையத்தினர் தீவிர விசாரணை. திருச்சியில் வாங்கிய கடனுக்காக 2 மாதமாக வீட்டில் அடைத்து வைத்து கொடுமை. சினிமா துணை நடிகரின் மனைவியை மீட்டது காவல்துறை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். டெல்லி அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் இறுகும் பிடி. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுவாமி நாராயண் சிலை மீது மலர் தூவி வழிபட்டார். அமெரிக்காவின் கான்சஸ் நகரத்தில் நடைபெற்ற பேரணியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் சிதறி ஓடிய மக்கள். ஒருவர் பலியான நிலையில் சந்தேகத்திற்கிடமான 3 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. இங்கிலாந்திற்கு எதிராக 3வது டெஸ்ட் டாஸ் வென்று பேட்டிங் செய்யும் இந்திய அணி. தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 10 ரன்களில் ஆட்டமிழந்ததால் ஏமாற்றம். T20 உலகக்கோப்பை போட்டிக்கும் ரோஹித் சர்மாவே கேப்டன். இந்திய கிரிக்கெட் வாரிய செயலர் ஜெய்ஷா உறுதி. இரண்டாவது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசு. இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன? GK வாசன் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு?
தேவப்பிரியன், நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் நேற்று 2வது முறையாக மீண்டும் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். சுமார் 20 நிமிடம் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஒரு முறை ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. அதன் பிறகு கடந்த 12ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டமானது நடத்தப்பட்டு கட்சியின் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது தொடர்பாக நிர்வாகிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டது. இந்த நிலையில் 12ஆம் தேதி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜி.கே. வாசன் கூட்டணி தொடர்பான இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் நேற்று மீண்டும் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக தனது நிலைப்பாட்டை தனது கட்சியினர் எடுத்திருக்கக்கூடிய அதாவது தெரிவித்த கருத்துக்களை தான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு தொடர்பாக நாம் ஜி.கே. வாசனை தொடர்பு கொண்டு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது இது வழக்கமான சந்திப்பு என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த தலைவர்களை தான் சந்தித்து வருவதாகவும் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் தெரிவித்தார். மேலும் இன்னும் பெரிய கட்சிகள் எந்த விதமான முடிவையும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் இறுதி முடிவை அறிவிப்பதில் தாமதமாவதாகவும் தனது கட்சி நலனுக்கு எது சிறந்ததோ தனது கட்சி நிர்வாகிகள் எந்த கருத்துக்களை முன்வைத்தார்களோ அதன் அடிப்படையில் கூட்டணி குறித்தான முடிவு எடுக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தமாக பாஜகவுடன் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பாஜகவுடன் இணைந்து எதிர்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி. பவானி ஆற்றங்கரை பகுதிகளில் குளிக்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நீரில் அழுத்தி திட்டமிட்டு கொலைகள் நடப்பதாக இயக்குநர் பாக்யராஜ் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை எஸ்பி எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அளவிற்கு கிராம மக்கள் கொதிப்படையும் வகையிலும் பாக்யராஜ் கூறியது என்ன தொகுப்பில் பார்க்கலாம். அங்க வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து தண்ணி கடியில முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து இந்த ஆத்தோரம் எல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய நடக்குது. தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் தனது அனுபவங்களை சமூக வலைதளத்தில் வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் விழுந்து மாயமான சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் 8 நாட்களுக்கு பின் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி பாக்யராஜ் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற தலைப்பில் பேசி வெளியிட்டிருந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே தாங்கள் பல்வேறு படப்பிடிப்புகளை நடத்திய அம்பரம்பாளையம் பகுதியில் பவானி ஆற்றில் நீராடும் நபர்கள் சுழலில் சிக்கி உயிரிழப்பது குறித்து சில தகவல்களை தெரிவித்தார். பக்கத்துல கிராமத்துல வந்து இந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த ஆளை போய் கேட்டால் இல்லைங்க அது மூச்சு அடக்கி 5 நிமிஷம் எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சுழல் நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே பாடியாவது கிடைச்சதுன்னு கொடுத்துருவாங்க. இதற்கடுத்து அவர் சொல்லியதுதான் அதிர்ச்சி. இப்படியெல்லாம் கூட நடக்குமா என நம்மை உலுக்கும் அளவிற்கு ஒரு தகவலை பகிர்ந்தார். பழக்கம் இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள முங்கி மூச்சு எடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்க வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து தண்ணி கடியில முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில போய் சொல்லி விட்டுருவான். இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு கஷ்டம். தண்ணீருக்குள் மூச்சை பிடிக்கும் திறமை கொண்ட சிலர் அதனை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதாக நெஞ்சு பொறுக்குதில்லையே என அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். ஆறுகளில் குளிப்போரை நீருக்குள் இழுத்துச் சென்று மூழ்கடித்து கொன்று பின்னர் அவர்களே ஒன்றும் தெரியாதது போல் சடலத்தை மீட்க பேரம் பேசுவதாகவும் கூறியது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதற்கு உடனடியாக விளக்கம் தெரிவித்த கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பாக்யராஜின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என மறுத்தார். இது சம்பந்தமான குற்றச்சம்பவம் ஒன்று கூட மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவாகவில்லை என்றும்
குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் அம்பரம்பாளையம் ஆற்றுக்கரையில் எந்த உயிரிழப்பும் நிகழவில்லை எனவும் தெரிவித்தார். தற்செயலாக நீரில் மூழ்குபவர்களை மீட்க லைஃப் கார்ட்ஸ் வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கடந்த ஆண்டில் ஆற்றில் மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். பாக்யராஜ் வெளியிட்ட வீடியோ அடிப்படை ஆதாரமற்றது என்றவர் வதந்தியை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்றச்செயல் என எச்சரித்தார். இந்நிலையில் அம்பரம்பாளையம் இடத்தை குறிப்பிட்டு தவறான தகவல் பரப்பிய இயக்குநர் பாக்யராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மகளிர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பாக்யராஜ் தனது பொய்த் தகவலால் தங்கள் கிராமத்திற்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிட்டதாக கிராமத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த 3 வருஷமா இந்த பகுதியில் எந்த உயிரிழப்பு நடக்காமல் இருக்கான இந்த பகுதி மக்கள் தான். ஆனால் அவர் இந்த பகுதி மக்கள் திட்டமிட்டு மக்களை மூழ்கடிச்சு கொலை செய்யறாங்கன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப பெருத்த அவமானமா இருக்கு. இது மாதிரி செய்தியை கேள்விப்பட்டா இனிமேல் இந்த பகுதி மக்கள் ஏதாவது உதவினா போக மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. இன்னொன்று, பாக்யராஜ் மாதிரி ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் பெருசாக இருக்கவங்கலாம் கருத்து சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், பாதிக்கும். எங்கள் ஊருக்கு நீங்க வடுவாது மாறிடும். பாக்யராஜின் செயலால் கொதிப்படைந்துள்ள கிராம மக்கள் பாக்யராஜ் செவி வழியே கேட்ட கதைக்கு தனது திரைக்கதை ஆளுமையை காட்டியிருப்பதாக சாடி உள்ளனர். தங்கள் ஊரில் பொய் சாட்சி என்ற திரைப்படத்தை எடுத்த நடிகர் பாக்யராஜ் தங்கள் கிராமம் குறித்து பொய்யான செய்தியை பரப்பலாமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். தண்ணியில் மூழ்கி எடுக்கையில் ஒரு 2 நாள் 3 நாள் கூட எங்களுக்கு கிடைக்காம பல இடங்களில் போய் தேடி அலைஞ்சு அதை கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் எங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இதை செய்கிறோம். இதை தேவையில்லாமல் மற்றவங்க இதை புகாருக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ எதிர்பாராத இது பல புகார்களை சொல்கிறது எங்கள் மேலே எந்த விதமான ஒரு குற்றம் இல்லை. பரபரப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்திய இயக்குநர் பாக்யராஜ் இதுகுறித்த விளக்கத்தை வெளிப்படையாக தெரிவிக்காத நிலையில் மேற்கொண்டு தனது மற்ற அனுபவங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது.